நம்ம அபிக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த முரளிகிருஷ்ணன் வசமா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றது எதுவுமே புரியல. ஆனா போக போக வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பான். ஏன்னா இந்த முரளிகிருஷ்ணன் யாரு, எப்படியாப்பட்ட கேரக்டர் அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இப்போ அந்த அக்கா வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவனுக்கு ஒண்ணுமே புரியல, தலகால் புரியல. ஒரு பக்கம் போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து காட்டுறாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முரளிகிருஷ்ணனுக்கு சரியான ஷாக்கு. ஐயோ இந்த போட்டோ என்னன்னு தெரியுது எனக்கு தெரியாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இந்த முரளிகிருஷ்ணனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே நம்ம இவங்க ராகவ், அதே மாதிரி வந்து ஆகாஷ், இவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசுறது தான் ஒருவேளை வந்து கடைசியில இந்த இவனுக்கு முரளிகிருஷ்ணனுக்கு வந்து டவுட் வந்துருதோ என்னமோ. அதே மாதிரி இங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இப்போ மெமரி லாஸ்ல இருக்காரு இல்லையா, அதாவது பழசெல்லாம் மறந்து போயிருக்காரு இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால வந்து இந்த ஒரு விஷயம் எதுவுமே தெரியாம இருந்திருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயத்தையும் சிறப்பா சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் என் கூட ஏற்கனவே வாழ்ந்திருக்காரு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருக்குது, அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் எங்கள் வீட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தீ குளிப்பேன், அது மட்டும் இல்லாமல் நான் என் சாவுக்கு காரணம் இந்த குடும்பம் தான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுட்டு நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக மிரட்டிட்டு இருந்தாங்க. அவங்க மிரட்டது எல்லாத்தையுமே பார்த்து எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ராகவ், அதுக்கப்புறம் அபி, ஆகாஷ், அனு, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ இவன் நல்லா வந்து வசமாக மாட்டிக்கிட்டான், இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாமே ஓகே தான், இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல. ஆனால் போக போக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ இந்த முரளிகிருஷ்ணன் வந்துட்டு ஐயோ என்னடா பண்ணுறது இப்போ அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபியும் ராகவும் இருந்துட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த 7 நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவனோட முழு சுயரூபத்தையும் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்றமா வந்து சொல்லி இவங்க எல்லாருமே இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் எவ்வளோ உசாரு அப்படின்றத இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபி, ராகவ், அனு, ஆகாஷ் இவங்க எல்லாருமே பார்க்க போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.